இவட்ட கேட்கலாமா வேணாமா? அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பாளே. சரி கேட்போம். சும்மா மருமகளே கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வர்றியா? என்ன சாக்கு சொல்லலாம்? அத்தை, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் சுடு தண்ணி? இந்த சொல்லிட்டாலே பதில். நான் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க அத்தை நீங்கள். நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்க மாட்டேன்டா. அம்மா மருமகளே, வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டையா? அத்தை, கோலம் மட்டும்தான் அத்தை போட்டேன், கூட்டிலாம் பெருக்கலை. ஏன்னா நான் கணக்கு படத்தில் கொஞ்சம் வீக்கு. சாம்பாரில் உப்பு போட்டையா போடலையா? உப்பு போட்டேனே. சாம்பாரில் உப்பே காணோம். ஏத்த, நீங்கள் ரொம்ப அறிவாளின்னு நினச்சேன். சாம்பாரில் உப்பு போட்டால் கரைஞ்சிருக்காதா? கரைஞ்சிருக்கும், அது எப்படி தெரியும்? இது கூட தெரியல. நானும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. நீ பண்ணுறது அப்படி. ஏன்டா பையன் மாதிரி அழுகிற? பொண்ணு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேவா? போடா. டேய், ஆம்பளை பையன் மாதிரி அடக்க ஒடுக்கமா உட்காருடா. பேப்பர் பேன் உட்காந்துருக்குற, அடக்க ஒடுக்கமா உட்காரு, ஓகேவா? இப்படி உட்காரு, ஆம்பளை பையன் மாதிரி அடக்கமா. இந்த வெங்காயத்தை உருக்க கற்றுக்கோ. எனக்கு தெரியாது. அப்புறம் போகிற இடத்துல ஓ மாமியை என்னை பிடிச்சி திட்டுவாடா, கற்றுக்கோ. தெரியாதாம்ல. அம்மா, நான் வெளியே போய் விளையாட்டுமா? எனது வெளியில் போய் விளையாடுறியா? கருத்து போயிட்டுன்னு என்னடா பண்ணுறது? அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவா? நாட்டு நடப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறானே, வெளியில் போய் விளையாடுறானாம்மா. அம்மா, இது உங்களுக்கு. அம்மா குடிச்சு பார்க்கட்டா? சூப்பர். ஆமாம், இரு. தண்ணி தவிக்குது, எனக்கு எத்த மாட்டிது. ஆமாம், இது என்ன தண்ணி? ஃபிஷ் டேங்க் தண்ணி. ஃபிஷ் டேங்கா? நமக்கு பசிச்சாலும் நம்ம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்கலைனாலும் நாம் தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நம்ம தான் சமைக்கணும், விருந்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம தான் சமைக்கணும். விசேஷனாலும் நம்ம தான் சமைக்கணும், விசேஷமே இல்லைனாலும் நம்ம தான் சமைக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நம்ம தான் சமைக்கணும். அதை விடுங்க, இந்த உலகமே அழிஞ்சு போகிற நிலைமையில இருந்தாலும் கூட நம்ம சமைக்கணும். ஏன்டா இப்படி உட்காந்துருக்கிறேன்? சுச்சு போட்டுட்டு வாங்க சொல்கிறேன். கேட்டதுக்கு ஒரு வேலை கொடுக்குறேடா. ஹலோ, சொல்லப்பட்டு. இப்போ யார்கிட்ட நீ அடி வாங்கின? ஏன்னா இங்கே அடித்து உனக்கு எப்படி அங்கே தெரிஞ்சுது? என்னை தவிர யார் ஒன்று அடித்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஷாக் அடிச்சா பைய போல இப்படி வந்து உட்காந்துருக்கிறியா? ஏன் மட்டும் மட்டும் கூப்பிடுங்க? அவள் பேசும்போதே பட்டுன்னு அடிச்சிருவாடா, அதனால தான் பட்டு பட்டுன்னு கூப்பிடுறேன். ஏன் ரெண்டு பேர் இப்படி உட்காந்துருக்கீங்க? அது வந்து அந்த சுச்சு போட்டுட்டு வாங்க சொல்கிறேன். இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிடலாமா? உனக்கு டீ போட தெரியுமா? ஓ, தெரியுமே. உனக்கு எந்த டீ வேணும்? ஸ்மால் டீயா கேபிட்டல் டீயா? நேற்று நான் போன சினிமாவை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பாதி உசுறு போயிடுச்சு. அப்படியாத்த? அந்த படத்தை இன்றைக்கும் ஒரு தடவை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்கத்த. அம்மா வீட்டில் போய் அப்படி என்ன தாண்டி பண்ணுவேன்? சும்மா இருப்பேன். ஆமாம், சும்மா இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இருப்பேன், 24 மணி நேரம் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே டிவி பார்த்துட்டு சும்மா இருப்பேன். ஆமாம், சும்மா இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா டிவி பார்த்துட்டு அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டு சும்மா இருப்பேன். தண்ணி வேணுமா, அம்மா தண்ணி கொண்டு வான்னு சும்மா இருப்பேன். 24 மணி நேரம் சும்மா இருப்பேன். சும்மா இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஹலோ ஹலோ, உங்கள் பையன் கிட்ட தான் இருக்கிறான். சார் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். அவன் சின்ன பையன் சார். நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் கொடுத்துறேன் சார். என்னது, அவனை ஒன்றும் காசு பண்ணிடாதீங்க தரியா? சார். ஸ்கூல்லேருந்து பேசுகிறேம்மா. ஸ்கூல் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூலா? உன் பையனை வந்து முதல்ல கூட்டிகிட்டு போவோம். பையன் தொலை தாங்க சரி முடியல. சார், அவனை பிடிச்சி வைங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். உன் பேர் என்ன? தமிழரசி. உன்னை வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? பக்கத்தில் இருந்தால் மெதுவாக, தூரமாக இருந்தால் சத்தமாக கூப்பிடுவாங்க. அடி பைத்தியக்காரி, செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டேன். அப்புறம் லைஃப் எப்படி போகுது? எப்படி போகுதா? முடி கொட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, இப்படியே போகுது. இதெல்லாம் யாரால? ஒன்னால. சரி விடு, நைட்டு டின்னர் போகலாம். சரியா? நல்ல வந்தேன். அப்பப்போ ஏதாவது சொல்லி நம்ம சாப்பிட்டு போடுறாயா? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி திங்கிறது, தூங்குறது, ரீல்ஸ் பண்றதுன்னு ரொம்ப ஜாலியா இருந்தேன். இப்ப என் கழுத்துல இந்த தாலி எரிச்சோ, அப்பவே என் வாழ்க்கை காலி ஆயிடுச்சு. நான் இப்பெல்லாம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, குழந்தைக்கு பின்னாடி கழுவுறது, கழுவி 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 என் வாழ்க்கை மொத்தமா இப்படியே போகுது. கழுவி கழுவி கழுவி. கணக்குவாதிரை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிச்சிங்களோ? எதுக்கெடுத்தாலும் கணக்கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி சமாளிக்கிறேன்? நான் வரலாறு படித்ததுனால பரவாயில்ல, ஏதோ கதை கதையாக சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறேன். பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். சமையல் கேட்டுக்கிட்ட நின்று என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்? இல்லத்த, பாயசம் கொதிச்சு முடிச்ச உடனே ஏலம் போட்டு இறக்கணும்னு சொன்னாங்க, அதான் ஏலம் போட்டுட்ருக்கிறேன். அடியே, இது ஏலம் இல்லை, ஏலக்காய் போட்டு இறக்கணும். இவளை கட்டிட்டு வந்ததுக்கு ஏண்டி சோகமாக இருக்க? மன அழுத்தமாக இருந்தால் மீன் வாங்கி வளர்க்க சொன்னாங்கன்னு மீன் வாங்கி வளர்த்தேன். அதான் வாங்கினில. இப்போ மீன் தொட்டி கழுவு நினச்சா அதை விட மன அழுத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே பேசுனேன் நம்மளை கழுவு வச்சிருவேன், நம்ம வேலையை பார்க்கலாம். தினமும் வெண்டைக்காய் குழம்பு வைக்காதம்மா, மாற்றி வையுமா. குழம்பெல்லாம் மாற்றி வைக்க முடியாது, வேணால் குழம்புக்கு பேர் வேணால் மாற்றி வச்சுக்கோங்க. காய் வெண்டைக்காயின்னு வச்சுக்கோங்க. என்னது, காய் வெண்டைக்காயா? பிடிக்கலையா ஃபிங்கர்ஸ் லேடிஸ்னு வச்சுக்கோங்க. சும்மா பேரை மாற்றி வை, அதை மாற்றி வைன்ட்டு. பொண்ணு பொறுமை சரிஞ்சுட்டு என்னை ஏமாற்றிட்டீங்க. அப்படி நான் என்ன செஞ்சேன்? காலையில் பொறுமையாக 10 மணிக்கு எந்திரிக்கிறேன். நாம் போகும்போது பூனை குறுக்கால போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது எங்கே போகுன்னு அர்த்தம். இல்லை வேலை, பேரனாவது நம்மளை மாதிரி அறிவாளியாக இருக்கிறான். இது கூட தெரியல. டாக்டர் ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன, குடிக்க வேண்டியதானே? அதான் முடியாதே. ஏன்? ஏன்னா நம்ம வீட்டில் 3 டம்ளர் தான் இருக்குது. 8 டம்ளருக்கு எங்கே நான் போகிறது? வெறும் 10 பவுன் நகை போட்டு வந்து என்ன பில்டப் பண்ணுறேன்? அந்த காலத்தில் 2 ஈயக்குண்டான எடுத்துகிட்டு வந்து என்ன பில்டப் கொடுக்குது இது. அத்தை, நான் தான் ரசத்தில் புளியே கரைச்சி ஊற்றலையே, நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்க. நீ எப்போ ரசம் வைக்கிறேன்னு சொன்னி அப்பயே வகுத்தில் புளியை கரைச்சிருச்சு. எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருங்க. நவீன், நான் டாக்டர் சொன்ன மாதிரி தினமும் அல்வா தான் சாப்பிட்றேன், ஆனால் என் தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நாசமாக போச்சு. டாக்டர் அளவாக சாப்பிட சொன்னா நீ அல்வாவாக சாப்பிட்ருக்கியாடி. மூளை தான் கம்மின்னு நினச்சேன், உனக்கு காதுமா கம்மியாக போச்சு. அத்தை, என்கிட்ட நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? எந்த மாதிரி? அதெல்லாம் தெரியாது, அதான் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படி தெரியும்? அட பைத்தியமே. ஆனால் நிறைய திறமை இருக்குது. வராமல் உங்களுக்கு. 7 வருஷம் முன்னாடி நம்ம 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திக்கவே இல்லையே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். என்னது? ஆமாம், ட்ரெஸ் எடுக்க போலையா? ஆசை தான். வேணும்னா உங்களோட சம்பள காசு தரீங்களா? பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அடியே, மழை பெய்யுது, காயப்பட்ட ட்ரெஸ் எடுக்க போலையான்னு கேட்டேன். போச்சு,
இதுக்கு வேற என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. சொல்கிறத ஒழுங்காகவே புரிஞ்சுக்க மாட்டேன். நவீன், எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எப்போ பார் கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குது. எப்படி? நான் காஃபின்னு சொல்கிறேன், அவங்க சுடுதண்ணின்னு சொல்கிறாங்க. அதான உண்மை. நவீன், புருஷனும் முன்னாட்டியும் சொர்க்கத்தில் ஒன்றா வாழ முடியாதாம்மா, உண்மையா? அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த சர்வர் எதுக்கு உன்னை முறைச்சாரு? எப்போ? நேற்று ஹோட்டலில் சாப்பிட போனோமே அந்த சர்வரா? நவீன், நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த சர்வர் வந்து டிப்ஸ் கேட்டார். நவீன், நானும் இட்லி மாவு அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்குங்க, நல்லா இட்லி புசு புசு வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் பைபிள் முறைக்குது. நல்லதுக்கு காலமே இல்லை நவீன். உன்னை முறைச்சிடக்கூடாதுமா, முத்தி இருக்கணும். உங்களுக்கெல்லாம் பொறாம என்கிட்ட இவ்வளோ அறிவு இருக்குதுன்னு. நீ சைவமா அசைவமா? பொதுவாக சைவம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி குழம்பு கொடுத்தா மட்டும் நான் அசைவமாக மாறிடுவேன். குழந்தை எதுக்குமா அழுகுது? பசிக்குதுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்குமா குழந்தை அழுகுது? பாத்ரூம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்குமா குழந்தை அழுதுங்க? தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்கு தான் குழந்தை அழுகுது? வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. குழந்தை எதுக்கு அழுதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுகும். இப்போ குழந்தை அழுகுதுல்ல, எதுக்கு அழுதுன்னு கேட்டுக்கோ. வா வந்து கேளு வா. ABC song in mom version. A is for அடி வாங்க போற. B is for brush பண்ணு. C is for காஃபி குடிக்க முடியுதா அந்த வீட்ல. D is for டிஸ்டர்ப் பண்ணாத. E is for என்னடா வேணும். F is for ஃபாஸ்டா வா. G is for குட் பாய். H is for ஹோம்வொர்க் பண்ணு. I is for குடிடா ப்ளீஸ். J is for ஜம்ப் பண்ணாத. K is for குளிக்கலாம் வா. L is for love you. M is for நீ வந்தன் வெச்சுக்கோ வெளுத்துருவேன். N is for நிம்மதியே இருக்க விடுறியாடா. O is for oh god. P is for பேசாம இருடா. Q is for குவைட்டா இரு. R is for ரேஷ்வித். S is for சிந்தாம சாப்பிட்றா. என்ன டாக்டர் எழுதியிருக்குது? படிச்சுட்டு வாங்க, தெரியும். கூட்டிட்டு வாங்க, காட்டிட்டு போங்க. பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கா? சகுனமே சரியில்லையே. என்ன பிரச்சனை? மறந்து மறந்து போகுது டாக்டர். சோறு திங்க மாட்டுக்குள்ள மற்றெல்லாம் மறந்து போச்சா? ஒரே சளியாக இருக்குது டாக்டர். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். சனியே பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சிரு பிரச்சனையா? கண்ணு எரியுது டாக்டர். கண்ணு வருதோ? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, கேஸ் டீனர்ஸ் சொன்னீங்களே, இங்கே ஒருத்தருக்கு கண்ணு எரியுதாமா? இரு வச்சு சோறு ஆக்கிக்கல, சீக்கிரம் வாங்க. டாக்டர், கண்ணு வலிக்குதுன்னு சொன்ன டாக்டர். காலையிலேருந்து ஃபோன் பார்க்க வேண்டியது, அப்புறம் கண்ணு வலிவு கார வலிவு வர வேண்டியது. பிரச்சனை தெரிஞ்சிச்சு. சரி டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷனா? மாலை எடுத்து வைங்க. மாலை எதுக்கு டாக்டர்? இது எனக்கு 100வது ஆப்ரேஷன். சக்ஸஸ்னா எனக்கு மாலை போடுவாங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு போடுவாங்க. ஐயோ, ஆளை விடுங்கடா சாமி. குழந்தை எதுக்குமா அழுகுது? பசிக்குதுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்குமா குழந்தை அழுகுது? பாத்ரூம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்குமா குழந்தை அழுதுங்க? தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எதுக்கு தான் குழந்தை அழுகுது? வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. குழந்தை எதுக்கு அழுதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுகும். இப்போ குழந்தை அழுகுதுல்ல, எதுக்கு அழுகுதுன்னு கேட்டுக்கோ. வா வந்து கேளு வா.